இது வந்து பெருமாள் வடை பண்ணுறேன் ஆக்சுவலாக. இது வந்து இது கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த உடச்ச உளுந்து இல்லை முழு உளுந்துனாலும் பரவாயில்ல. எனக்கு எப்பயுமே நான் வந்து இந்த உடச்ச உளுந்து எடுத்துப்பேன். இது வந்து 2 மணி நேரம் வந்து நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிடணும். இந்த தண்ணியை கொட்டக்கூடாது, இந்த தண்ணியோடு சேர்த்து அரைக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. 2 மிளகா, 2 3 காரத்துக்கு மிளகா, பெருங்காயம் ஒரு கட்டி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு போட்டு அரைக்கணும். ஆக்சுவலாக இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த உளுந்து உடம்புக்கு நல்லது, கருப்பு தோலோடு அரைக்கிறதுனால. இது வந்து 1 2 அப்படி ரொம்ப நைஸாக வேண்டாம். இது மாதிரி 1 2 அப்படி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப ரைஸ் வேண்டாம். அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக கொஞ்சம் தட்டி மீடியம் ஃப்ளேமில் பொரித்து வச்சோம்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா உள்ளே கொஞ்சம் மெதுவாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லா வரும். இதுக்கு வந்து பெருமாள் வடை போட்டு ஒரு கிரைண்டரில் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இது அரைஞ்சிடும், நல்லா மசிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப மசிய வேண்டாம், அதே டயத்தில் ரொம்ப இது வேண்டாம். இது பண்ணி இது நல்லா போட்டு மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வெளியில் நல்லா கரகரன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கருப்பாக இருக்குன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வடை பெருமாள் பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியல, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது சாப்பிட்டா விடவே மாட்டாங்க. இது மாதிரி என்ன சைஸில் வேணாலும் தட்டிக்கலாம். நம்ம பெருமாளுக்கு வைக்கிறது வந்து இதுமாதிரி பெருசாக தட்டுவேன் நாங்கள். இது வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம், உப்பு போட்டு அரைக்கணும். கொஞ்சம் 1 2 தெரியிற மாரி பாருங்கள், தெரியிற மாரி அரைக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் ஜலம் தெளிச்சுருந்து அரைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாள் நைவேத்தியத்துக்கு எப்பயும் தான் பண்ணுவோம் பெருமாள் வடை.